தினமொரு வசனம். சங்கீதம் 37 வசனம் 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். விளக்கம். நீங்கள் இன்றைக்கு மன சோர்வுடன் காணப்படுகிறீர்களா? நேற்று நீங்கள் அனுபவித்த ஒரு சோகமான சம்பவத்தின் காரணமாக நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்திருக்கிறீர்களா? நீங்கள் விழிப்புடன் இல்லாத நேரத்தில் தடுமாற்றமடைந்து பாவத்தில் விழுந்து விட்டீர்களா? ஆனால் கீழே விழுவதை காட்டிலும் இழிவான நிலை ஒன்று உண்டு. அது எழுந்திருக்க முடியாமல் அதே நிலையில் தங்கி இருப்பதாகும். துன்மார்க்கர் கீழே விழுந்து எழுந்திருக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவன் கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கிறான். நாம் சில வேளைகளில் கீழே விழுந்தாலும் மீண்டுமாக எழுந்திருக்கும் வரை திருப்திப்படுவது இல்லை. நாம் பாவம் செய்யக்கூடாதுதான், எனினும் பல வேளைகளில் அதை செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்வாறு எழுதுகிறான்: நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். உங்களுடைய தோல்விகளை ஒப்புக்கொள்ளுங்கள். அவற்றை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆனால் அவற்றை அறிக்கை செய்யுங்கள். இயேசு நமக்காக மரிப்பதற்கு முன் நாம் தொடர்ந்து பாவத்துடன் போராட வேண்டியிருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே நாம் அனுதினமும் சுத்திகரிக்கப்படுவதற்கான வழிகளை அவர் ஆயத்தம் பண்ணினார். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்கும் போது உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கான பலனை அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று அவரிடம் ஜெபியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய கிருபையையும் பலனையும் சார்ந்து கொள்ளும் போது ஜெபத்தை பெறுவீர்கள், ஜெயத்தை அடைவீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிருபையையும் தயவையும் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.